இந்த காலை வேளையில நேரம் எடுத்து இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஒருவேளை வாக்கிங் போற டைம் கூட நீங்க மிஸ் பண்ணிட்டு இதுல இங்க இருக்கலாம். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் தேவ வசனத்தை ஐ மீன் துதித்து பாடுவதன் மூலமாக மற்றும் வேத வசனத்தை கேட்பதன் மூலமாக, ஜெபிப்பதன் மூலமாக, இந்த ஜூம் வழியாக ஐக்கியம் கொள்வதன் மூலமாக நிச்சயமாக நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. We have an exciting passage today for us to meditate. Let's turn to Hebrews chapter 4 and verses 11 through 13. Hebrews chapter 4 verses 11 through 13. I will read that first in English and then in Tamil. இன்றைக்கும் ஒரு நல்ல உற்சாகத்தை ஊட்டுகின்ற ஒரு வார்த்தையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. எபிரேயர் 4:11 13 வரை நான் ஆங்கிலத்தில் வாசித்து பின்பு நான் தமிழிலே வாசிக்கிறேன். Let us therefore make every effort to enter that rest, so that no one will fall by following the example of disobedience. For the word of God is living and active, sharper than any double-edged sword. It penetrates even to dividing soul and spirit, joints and marrow. It judges the thoughts and attitudes of the heart. Nothing in all creation is hidden from God's sight. Everything is uncovered and laid bare before the eyes of Him to whom we must give an account. தமிழ்ல வாசிக்கிறேன். எபிரேயர் 4:11-13 வரை. எனவே இந்த மாதிரியின்படி ஒருவனும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாமல் இருக்க நாம் இந்த இளைப்பாறுதலில் நுழைய கவனமாக இருப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இரண்டு பக்கமும் கூர்மையான எல்லா பட்டயத்தையும் விட கூர்மையானதாகவும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்க உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பகுத்தறிகிறதாகவும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான படைப்பு ஒன்றும் இல்லை. எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைக்கப்படாததாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். The topic today is the living and active word of God. இன்றைக்கு நாம பார்க்கிற இந்த டாபிக் என்ன, தலைப்பு என்னன்னா, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாய் உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாய் உள்ளது. Think of a surgeon performing a life-saving operation with precision. He uses a scalpel to remove disease and restore health. நீங்க ஒரு சர்ஜரி பண்றவரை நினைச்சு பார்த்துக்கங்க. ரொம்ப துல்லியமா அவர் என்ன செய்வார்னா, ஒரு கத்தியை எடுத்து எந்த பகுதி நோய் உற்ற பகுதியோ அதை எடுத்து போட்டுட்டு யார் மேல அவர் ஆபரேஷன் பண்றாரோ, அறுவை சிகிச்சை பண்றாரோ அந்த நபருக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். In the same way, God's word is the ultimate spiritual scalpel. It penetrates, convicts and transforms our hearts. அதே போலதான் நம்முடைய தேவனுடைய வார்த்தை ஒரு கத்தி போல அது வேலை செய்கிறது. அந்த கத்தி என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளை ஊடுருவி வருகிறது, நம்மை அறுக்கிறது, நமக்கு பாவம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தை அது மாற்றுகிறது என்று நாம பார்க்கிறோம். See, when we look at a scalpel, we should not think that it's going to hurt us. We should think that it's going to give us health. It's going to remove that part which is not of health. நாம ஒரு கத்தியை பார்க்கும்போது, அதாவது ஆபரேஷன் கான்டெக்ட்ல, ஒரு அறுவை சிகிச்சை கான்டெக்ட்ல, சூழல்ல நம்ம ஒரு கத்தியை பார்க்கும்போது
ஐயோ இது வந்து நம்மள வெட்டிடும், குத்திடும், அறுத்துரும் அப்படின்னு பார்க்காம, இது நமக்கு வந்து உதவி செய்ய போகுது, இது நமக்கு மீண்டுமாக நம்ம இழந்த அந்த ஆரோக்கியத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Why does God say this here in this place? இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை சொல்றார்? வேத வசனமானது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, அது உங்களை ஊடுருவ குத்தும். நீங்க ஆண்டவருக்கு முன்பாக திறந்த ஒரு காரியமாக இருக்கீங்க அப்படிங்கிறது எதுக்கு இந்த வசனம் சொல்கிறது? Why does the Bible say that we stand before God completely open and naked, that the word of God as a double-edged sword will penetrate through us and remove every kind of thing that's not pleasing to God? Why does the Bible say? The Bible says that because there were many Christians who were drifting away from the faith, and they were getting into ritualistic way of following the Lord by following the law and the other traditions. ஏன் ஆண்டவர் வந்து வேத வசனம் உங்களை ஊடுருவி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, அன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், முக்கியமாக யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் நினைச்சாங்க மீண்டுமாக சடங்கு, மரபு, பாரம்பரியம் சார்ந்த அந்த மதத்துக்குள்ளேயே அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, தேவனை உண்மையிலே விசுவாசிக்கணும் அப்படிங்கிற காரியம் அவங்ககிட்ட இல்ல. That's why the Lord is saying, you have to get back to me, and you have to listen to me, you have to obey me. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், என் வார்த்தை நீங்க கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வதை நாம பார்க்கிறோம். As we read the first verse, this says, therefore, if you read in English, it says, let us therefore enter God's rest, also enter God's rest, so that no one will fall by following their example of disobedience. அவர்களுடைய மாதிரியை நாம பின்பற்றி கீழ்ப்படியாம போயிட்டு யாருமே ஆண்டவர் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேதவசனம் சொல்றத பாக்குறோம். அவங்கள போலதான் யார போல? இஸ்ரேல் மக்கள் போல அவங்க கீழ்ப்படியாம என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரெஸ்ட வந்து கீழ்ப்படியாம போயிட்டாங்க. and நாமளும் அதே மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பாக்குறோம். Therefore is a very important word. எனவே அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இது this connects us to the preceding passage. இது நம்மள முன்னாடி உள்ள வசனத்தோட சம்மந்தப்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கிறோம். What is there in the preceding passage? முன்னாடி உள்ள வசனத்துல என்ன இருக்கு? In the preceding passage, it says that God spoke to the people and they did not listen. And if they had listened to God's word and obeyed God, they would have enjoyed the rest he was giving. But since they did not obey, they did not trust God, they murmured against God, they had to die in the wilderness, and they did not enter the rest, the promised land the Lord was giving them. நம்ம முன்னாடி உள்ள வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எனவே அப்படின்ற போது ஆண்டவர் வந்து பேசினார், மக்களோட பேசினார், ஆண்டவர் செய்தியை கொடுத்தார். அந்த மக்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ஆண்டவரை நம்பல, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை அவங்க பார்த்து கூட அவங்க ஆண்டவரை வந்து நம்பாம போயிட்டாங்க. எனவே அவர்கள் வனாந்தரத்திலே மரித்தார்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போகல, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள போகல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். My friends, this is very important warning to all of us against our disobedience, against our not trusting God, against our murmuring against God. இது வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் காலை வேளையில் நம்ம கொடுக்கிறார். ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுப்பது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போவது, ஆண்டவரை நம்பாம போவதற்கு விரோதமாக. So you don't think that this message is not encouraging. நீங்க இந்த செய்தி வந்து ஒரு என்கரேஜிங்கா இல்லையே அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. This message is an encouraging message.
இந்த வார்த்தை மிகவும் நமக்கு உற்சாகம் ஊட்டும் வார்த்தை. Why? Because if you are walking on a path and if somebody will come and tell you that, there is a pit on the way and you shouldn't fall. It's a good message, isn't it? நீங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் வந்து சொல்றாரு அங்க ஒரு குழி இருக்கு, அதுல விழுந்துடாதீங்க, பார்த்து ஜாக்கிரதையா போங்க, முன்னாடியே ஒரு செல்லாம் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு உற்சாகம் ஊட்டும் வார்த்தை இல்லைங்களா? ஏன்னா இது நம்மை பாதுகாக்கும் செய்தி என்று நம்ம பார்க்கிறோம். So the message the Lord gives us this morning is a warning, but it's an encouraging word. It's a protective word. இது நம்மை காக்கும் வார்த்தையாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Let's look at what the Lord has for us here in this text. இந்த வேத பகுதியில ஆண்டவர் இந்த காலையில என்ன வைத்திருக்கிறார் என்று நாம பார்க்கலாம். The first thing I want to share with you is that we need to seek God, we need to follow God diligently because God is calling us to diligence. ஆண்டவர் விடாமுயற்சியோட நம்ம ஆண்டவரை பின்பற்றும்படியாக நம்மை அழைக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம ஏனோ தானோ என்று ஆண்டவரை பின்பற்றுவதற்காக அவர் அழைக்கவில்லை என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். We have good examples and bad examples in life. But we need to follow the good examples. And if you look at the bad examples, you need to learn good lessons from the bad examples. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்ல மாதிரிகளும் இருக்கும், கெட்ட மாதிரிகளும் இருக்கும். நல்ல மாதிரிகளை பார்த்தால் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், கெட்ட மாதிரிகளை பார்த்தால் அதிலிருந்து நம்ம நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அந்த கெட்ட காரியத்திலிருந்தும் நம்ம நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். We should never say, look at the environment, look at my surroundings. All that I see is bad example. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை சுத்தி பாருங்க, எல்லாருமே கெட்டவங்களா தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. Look at my father, mother, uncle, aunt, and all the other people, my boss and my colleagues, and they are all bad, so I'm bad. நம்ம எல்லோரையும் பார்த்து என்ன சொல்ல முடியாது, அங்கிள் ஆண்டி எல்லோருமே ஆபீஸ்ல எல்லோருமே கெட்டவங்களா இருக்காங்க, அதனால நான் வந்து கெட்டவங்களா தான் இருக்கிறேன், அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. We can't blame it on the society. நம்ம சமுதாயத்து மேல நம்ம குற்றத்தையும் போடவும் முடியாது என்று பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா because we have the best example, the perfect example, that is Jesus Christ. I'm not saying that it's going to be a challenge to live as a Christian if we are surrounded with bad examples. But I'm saying that we don't need to look at them, but we just have to look at Jesus Christ. That's very important for us. நான் இப்படி சொல்ல, அதாவது நம்மளை சுத்தி கெட்டவங்களாகவே இருந்தா நமக்கு ரொம்ப எந்த விதமான சவாலும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது அப்படின்னு நான் சொல்ல. கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆனா அவங்கள பார்க்கறத விட இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இயேசுவை பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். Here the rest means the ultimate salvation and spiritual peace the Lord is giving us. இங்க வந்து இளைப்பாறுதல்ல பிரவேசிக்காம போயிட்டாங்க, நீங்க இளைப்பாறுதல்ல பிரவேசிங்க, இளைப்பாறுதல்லே இருங்க அப்படின்னு வேதவசனம் சொல்லும் போது என்ன சொல்றாரு? இது இளைப்பாறுதல்னா என்ன? இளைப்பாறுதல் என்பது ஆண்டவரோடு இருக்கின்ற உறவு, ஆண்டவர் கொடுக்கும் ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுக்கும் அந்த ஆவிக்குரிய அந்த சமாதானம் என்று நம்ம பார்க்கிறோம். So God is telling us, you have to be in the peace. How do we have to be in the peace? If you read verse 11, it says, let us therefore make every effort. And if you read another version, it says, let us therefore strive to enter that rest. Strive to enter that rest. நாம ஒரு விடாமுயற்சியோட போராட்டத்தோட தான் நம்ம முழு முயற்சியோட தான் அந்த ரெஸ்ட்ல இருக்க முடியும். அப்படி இருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். We must strive. நாம போராட வேண்டும், விடாமுயற்சியோட நம்ம அந்த ரெஸ்ட்ல இருக்க வேண்டும். So how do we strive? Not with our strength, but with the strength of the Lord. Not by depending upon our ability, but by depending upon the grace of God, by trusting God.
நம்ம எப்படி இந்த விடாமுயற்சியோட நம்ம எப்படி வந்து நம்ம இந்த ரெஸ்ட்டுக்குள்ள ஆண்டவர் கொடுக்குற அந்த அந்த ரட்சிப்புக்குள்ள சமாதானத்துக்குள்ள எப்போதுமே எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, விடாமுயற்சியோடன்னு சொல்லும்போது நாம நம்முடைய பலத்தை சார்ந்தோ நம்முடைய ஞானத்தை சார்ந்தோ இல்ல, ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து. We are saved by grace and we remain saved by grace. நாம வந்து தேவனுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய கிருபையினாலேயே நாம தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். அருமையானவர்களே, we need to depend upon the grace of God. ஆண்டவருடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். I have seen some people, striving to follow Jesus depending upon their strength or depending upon some techniques some people give. I've seen some people doing that. ஆண்டவர் கொடுக்கிற பலத்தை சாராம அவங்களுடைய பலத்தை சார்ந்து, அவங்களுடைய ஞானத்தை சார்ந்து, அல்லது சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறது சிலர்லாம் கொடுப்பாங்க, எப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ட்டு. அதெல்லாம் சார்ந்து எப்படியாவது நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருந்துடலாம், ரட்சிப்புக்குள்ள இருந்துடலாம் அப்படின்னு சிலர் எல்லாம் யோசிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அவங்க ஃபெயிலியர் ஆகிறத நான் பார்த்திருக்கிறேன். I'm not against some tips. For example, some people say, if you get angry, count 1, 2, 3, 4, 5, 6. Okay, that works sometimes. சில சொல்லுவாங்க, நீங்க கோபமா இருந்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 சொல்லிட்டு நீங்க கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில வேளை அது ஒர்க் ஆகுது. Some people will say, if you are angry, if you are frustrated, just go and punch the pillow. சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, யாராவது அடிக்கணும் போல இருந்துச்சுன்னா போயிட்டு நேரம் என்ன செய்யுங்க, உங்க பில்லோவை தலையணையை போயிட்டு நல்லா பஞ்ச் பண்ணுங்க, குத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. Yeah, that also works sometimes. And I said in the church once, write down the names of the people you do not want to forgive. Write down the names and forgive them and throw the paper. That's all. Your bitterness, your hatred, everything is unforgiveness. It's all gone. நான் ஒரு தடவை சர்ச்சில் சொன்னேன், பேப்பர் எடுத்துக்கங்க, எல்லா பேரையும் எழுதுங்க, யாரெல்லாம் மன்னிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதுங்க. எழுதி என்ன செய்யுங்க, நீங்க கிழிச்சு போட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. அவங்கள குறித்த எந்த விதமான கசப்புணர்ச்சி எதுவும் உங்களுக்குள்ள வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இட் ஒர்க்ஸ். இட் ஒர்க்ஸ். இது நமக்கு உதவி செய்யுமா? நிச்சயமா உதவி செய்யும். பட் பியாண்ட் தட், how many people have written the names of those they could not forgive, they did not forgive, and still they are struggling to forgive. எத்தனை பேர் அப்படி எழுதி போட்டுட்டும் இன்னும் மன்னிக்க முடியாம இருக்கிறாங்க, அவங்க மேல கோபத்தையே வச்சிருக்காங்க, அவங்க மேல வெறுப்பையே வச்சிருக்காங்க, கசப்பையே வச்சிருக்காங்க. How many people do that? நினைச்சு பாருங்க. Is it helping? Yeah, it helps. But beyond that, we need to trust God. We need to depend upon God. We need to depend upon the grace of God. But அதையும் தாண்டி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய பலத்தை சார்ந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். I want to tell you, I have forgiven some people, very hard to forgive, depending upon God. நான் ஆண்டவரை சார்ந்து சிலர்லாம் நான் மன்னிச்சு விட்டுருக்கிறேன். ஆண்டவரை சார்ந்து மன்னிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். பட் ஆண்டவரை சார்ந்து மன்னிச்சிருக்கேன். But even when people talk about them, I don't have any kind of ill feeling. I don't have hatred. I don't have bitterness. I can talk about the good things. Happily I can talk about the good things. அந்த நபர்களை நான் மன்னிச்சு விட்ட ஆட்களுடைய நல்ல காரியங்களை ரொம்ப சந்தோஷமா நான் இன்னைக்கு பேச முடியுது. ஏன் அப்படின்னா, I have depended on God's word, God's grace. ஆண்டவருடைய கிருபையை நான் சார்ந்து இருந்திருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து தான் அப்படி பண்ணியிருக்கிறேன். I'm not perfect. I'm just doing what I can, depending upon God. நான் பெர்ஃபெக்ட் பரிபூர்ணம் அப்படின்னா நான் சொல்ல முடியாது. நான் ஆண்டவரை நம்பி ஒரு சில காரியங்கள் நான் செய்யறேன். அருமையானவர்களே, this is very important. Make an effort, strive, போராடுங்க. It's not going to simply happen like that. Automatically I'll confess and I'll keep on repeating some affirmations and this will happen. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஏதோ ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இது நடக்கும் அப்படிலாம் கிடையாது.
நான் வந்து மனுஷன் சொல்லிட்டே இருப்பேன். நான் வந்து ஐம் குட், யூனோ, ஐம் குட் இன் த லார்ட், த லார்ட் இஸ் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். நோ நோ நோ. Confessions, do they help? Yeah, help. I'm not against that. Affirmations, do they help? Yeah, yes. But beyond that, you have to go beyond that. You have to depend upon God's grace. ஆண்டவருடைய கிருபையை சார்ந்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். You have to depend upon God's strength. You have to trust the Lord. I want to tell you, we have to trust God. Every sin, every bitterness, everything that is not pleasing to God is going to kill us. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், ஆண்டவர் வந்து சந்தோஷப்படுத்தாத காரியங்கள், அது வந்து நம்மை அழித்து விடும். We have to keep that in mind. It's not for the good of God that we give up something. It's for our good that we give up something. ஆண்டவருக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆண்டவருடைய நலத்துக்காக நாம வந்து ஒரு சில காரியங்களை விடுவதில்லை. நம்ம நலத்துக்காக, நம்ம நன்மைக்காக நாம விடுகிறோம். நம்ம நலத்துக்காக விடுகிறோம். I was talking to a chain smoker. He would smoke everywhere. He would sit at the sofa and smoke. He would be eating and smoking and smoking always. He would be teaching his children maths and smoking. So one day I told him, it's not for your good that you have to give up smoking. It's for the good of your children, because passive smoking is more dangerous than active smoking. That's what I told him. He didn't realize that, but he gave up when he understood that his smoking was killing his children more than killing his brother. He realized that. ஒரு பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாரு, சோஃபால உட்காந்து ஸ்மோக் பண்ணுவாரு, சாப்பிடும்போது ஸ்மோக் பண்ணுவாரு, பிள்ளைங்களுக்கு வந்து கணக்கு சொல்லி கொடுக்கும் போதும் ஸ்மோக் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அப்படி சொன்னேன், நீங்க உங்க நல்லதுக்காக நீங்க ஸ்மோக் பண்றதை நிறுத்துறீங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி உங்க பிள்ளைங்களுடைய நலத்துக்காக நினைச்சு பாருங்க. அதாவது ஸ்மோக் பண்றவங்களுக்கு பிரச்சனை வர்றதை காட்டிலும் பக்கத்துல இருந்து அந்த ஸ்மோக்கை வந்து உள் வாங்குறாங்க இல்லைங்களா, உள்ள சுவாசித்து இழுக்கிறாங்கல்ல பிள்ளைங்க, ஒய்ஃப், அவங்களுக்கு தான் ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் விட்டுட்டார். கொஞ்ச நாள்ல யோசித்து பார்த்து அவரே விட்டுட்டார். அருமையானவர்களே, God wants us to have a very good life. God wants us to have a peaceful life. God wants us to have a happy life. Everything that makes us unhappy, everything that kills us, everything that causes disease in us, let's just leave that. ஆண்டவர் வந்து நம்ம சந்தோஷமா சமாதானமா இந்த உலகத்துல வாழணும், ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறார். எதெல்லாம் நம்மளை வந்து சாகடிக்கிறதோ, எதெல்லாம் நம்மளை கொள்ளுகிறதோ, எதெல்லாம் நமக்கு வந்து தீங்கு விளைவிக்கிறதோ, ஆவிக்குரிய ரீதியில, மன ரீதியில, எல்லா விதத்திலும் எல்லாத்தையும் நம்ம விட்டு நம்ம ஆண்டவரே, ஐ டிபெண்ட் அப்பான் யுவர் கிரேஸ், உங்க கிருபையை தான் நான் சார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்து நம்ம the next thing that we see here is about the word of God. What does the word of God do to us? If you look at verse 12 and 13 and 14, this is what it says. நீங்க வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தேவனுடைய வார்த்தை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யும் சொல்லிட்டு நீங்க 12, 13, 14வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். The word of God, the Bible says, is living. It's active. இது தேவனுடைய வார்த்தை என்பது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. I want you to say it out loud, wherever you are. The word of God is living and active. நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை, God's word is living and active, and it's like any two-edged sword. இது வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானது என்று நாம பார்க்கிறோம். It's going to pierce the immaterial and the material being of you. உங்களுடைய
பார்க்கும் காரியங்கள், பார்க்காத காரியங்கள், தொடும் காரியங்கள், தொட முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையவே ஊடுருவி ஆராய்ந்து பார்க்கும் வார்த்தை என்று நம்ம பார்க்கிறோம். This is a very important statement. The word of God discerns you. The word of God understands you. The word of God distinguishes between true faith and superficial faith. தேவனுடைய வார்த்தை வந்து உண்மையான விசுவாசம் என்ன, அதாவது மேலோட்டமான விசுவாசம் என்ன என்பதை அது காண்பிக்கும். இந்த தேவனுடைய வார்த்தை நம்மை ஊடுருவி சென்று முழுவதுமாக நம்மை ஆராய்ந்து பார்க்கும் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஒரு கண்ணாடி போலவும் இருக்கு அப்படின்ட்டு வேதவசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபுல நமக்கு என்ன நடக்குது என்பதை தேவனுடைய வார்த்தை காண்பிக்கும். Is God's word speaking to you every day? Is God's word speaking to you every day? தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்குதுங்களா? நீங்க யோசித்து பாருங்க. அடுத்து நம்ம என்ன இங்க வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனத்துல 13வது வசனத்துல nothing in all God's creation is hidden from God's sight. God can see everything. Nothing is hidden from him because he is our judge. He is our judge. And the Bible says we have to be accountable to God, not to any man. Of course, here, on the earth, we have to be accountable to people. We are responsible for. இந்த உலகத்துல நம்ம யாருக்கு பொறுப்பா இருக்கிறோமோ அவர்களுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஆனா கடைசியா நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்கணும், அல்லது இப்போதும் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். The Bible says even for the words that we speak, we have to give an account to God. நம்ம பேசுற வார்த்தைக்கு கூட ஆண்டவருக்கு நம்ம வந்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, let's not listen to this word and leave it here. Let's take it and apply it. I beg of you, I plead with you. I plead with myself, I ask myself, just take this word and apply it. We have to give an account to God. தேவனுக்கு வந்து நம்ம ஒரு கணக்கு கொடுக்க இந்த வார்த்தையை கேட்டு சும்மா அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டாம். அருமையானவர்களே, நான் உங்களையும் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், தயவாக கேட்டுக்கொள்கிறேன். என்னையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னையும் நான் பார்த்து நான் சொல்றேன். Don't simply listen to this word and leave it there. Just take this word and apply it in your life. You have to give an account to God. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த வார்த்தையை எடுத்து நம்ம சும்மா அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டாம், எடுத்து அப்ளை பண்ணுவோம். Let's get rid of everything that God doesn't like. Every bitterness, every unforgiveness, everything that's killing us. அல்லது every sin that we are struggling with. நாம போராடி கொண்டிருக்கிற எல்லா பாவத்தையும், நமக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பு, மன்னிக்க முடியாத தன்மை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம பீஸ்ஃபுல்லா இருப்போம். லைஃப்ல வந்து சந்தோஷமா இருப்போம், சமாதானமா இருப்போம். அருமையானவர்களே, don't let anything kill you. நீங்க எதுவும் உங்களை வந்து சாகடிக்காம, உங்களை கொல்லாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. டோன்ட் அலோவ் எனிதிங் உங்களை சாகடிக்க, உங்களுக்கு பாதகம் செய்ய எதையும் நீங்க விடாதீங்க. That's what God wants you to live in the rest. ஆண்டவர் வந்து இளைப்பாறுதல் நீங்க வாழ ஆண்டவர் விருப்பப்படுறார். What is that rest? The rest is God's salvation, God's peaceful life, God's spiritual life. ஆண்டவர் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல் என்ன அப்படின்னா, அது வந்து ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கிற நன்மையான காரியங்கள். இதை நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. This is very, very, very important for us. Very important for us. I think it's Helen Keller, who said once when somebody told her, somebody asked, is somebody painting the picture of your life? I think she said, yeah, I even if somebody would try to paint my life's picture, I would choose the colors. I will paint my life's picture, the picture of my life. But even if somebody would try it, I would choose the colors. I think Helen Keller அவங்க தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். It's subject to correction. கரெக்ட் பண்ணுங்க யாராவது தெரிஞ்சிருந்தா.
அவங்க சொன்னாங்க, யாராவது உங்களுடைய வாழ்க்கையை வந்து சித்தரிச்சாங்க அப்படின்னா, படமா வரைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, வேற யாரும் என் வாழ்க்கை படமா வரைஞ்சாலும் நான் தான் அதோடைய கலரை நான் சூஸ் பண்ணுவேன். பட் என் வாழ்க்கையை நான் தான் வரைஞ்சுக்குவேன். பட் அப்படி வேற யாராவது வரைய வந்தாலும் கூட நான் கலரை நான் சூஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. வாட் ஆர் த கலர்ஸ்? எவ்ரி கலர் இஸ் குட் கலர். I mean, what I say is, don't let others influence you. மற்றவங்க உங்களை வந்து பாதிக்கும்படியாக வைக்காதீங்க. உங்க உங்க மேல தாக்கத்தை கொண்டு வரும்படியா வைக்காதீங்க. You choose what you have to do according to God's will. நீங்க ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்க என்ன செய்யணுன்றதை சூஸ் பண்ணுங்க. இந்த உலகத்துல உள்ள பேட் எக்ஸாம்பிள்ஸ்னால நம்ம வந்து பாதிக்கப்பட தேவையில்லை. We should not be influenced by the bad examples that we see in the world. That is what the word of God is saying. Don't follow the Israelites. They did not listen to God. They lost the rest the Lord was giving, especially the ones who were traveling with God in the wilderness. வனாந்தரத்துல பயணம் செஞ்சுட்டு இருந்தவங்க, அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்காம ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானமான வாழ்க்கையை, இளைப்பாறுதலை அவங்க வந்து அடையல. So what you have to do, you listen to God's word. Let the word of God penetrate you, check you, examine you, evaluate you, and tell you what you have to do. வேத வசனம், தேவனுடைய வார்த்தை உங்களை சோதித்து பார்த்து என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லட்டும். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. ஆண்டவருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். When you listen to God, when you trust God, you will enjoy the peaceful life the Lord is giving you. Enjoy that. So today's word is a warning, but it's a good warning. It's a word of encouragement. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருந்தாலும் இது வந்து நமக்கு வந்து ஒரு உற்சாகமூட்டும் வார்த்தை. அது மட்டுமல்ல, இது வந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்று சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்து கொண்டே இருப்பார். Nothing shall be able to shake you. Nothing shall be able to harm you. எதுவும் உங்களை தாக்க முடியாது, எதுவும் உங்களை அசைக்க முடியாது அருமையானவர்களே. Because you are depending upon God. You are depending upon the grace of God. நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறீர்கள், ஆண்டவரை சார்ந்திருக்கீங்க, ஆண்டவருடைய கிருபை மேல சார்ந்து ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். ஆண்டவருடைய சித்தம் இதுதான். நான் இந்த நேரத்துல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், யாரையும் நான் வந்து யாரை குறித்து நான் கசப்புணர்ச்சி எனக்கு இருக்காது, மன்னிச்சு நான் விட்டுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க போகும்போது God will help you. Or any sin that you are struggling with, anything that the Lord doesn't like, just leave it. Any bad habit, anything that's killing you, ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் அது உங்களை வந்து சாகடிச்சுட்டே இருக்கு, just leave it there. Leave it right now in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நீங்க விட்டுருங்க, அவ்வளவுதான். இது வந்து உங்களை அழித்து விடும், உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது. சந்தோஷமா இருங்க. Live in the peace that the Lord. சமாதானத்துல சந்தோஷமா நீங்க வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபத்தை நான் முடிக்கிறேன். அதன் பின்பு ஒரு பாடல், அதன் பின்பு நமக்கு ஒரு ஜெபம் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்க கீழ்ப்படிஞ்சு நீங்க கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை என்னைக்கும் விடாம பிடிச்சுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கொடுக்கிற அந்த சமாதானத்துல என்றைக்கும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க கொடுக்கிற இளைப்பாறுதல்ல நாங்க எப்போதுமே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எந்த கெட்ட தாக்கங்களும் எங்க மேல வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. முக்கியமா எங்களுடைய பிள்ளைகளுக்காக, சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, ஆண்டவரே எல்லாருக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, அவர்கள் வளர்ந்து வரும்போது எந்த கெட்ட தாக்கத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது, எந்த பேட் எக்ஸாம்பிள்குள்ளேயும் போகக்கூடாது. எல்லா பேரண்ட்ஸும், ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களும் சகோதரிகளும் தங்களுடைய சிப்ளிங்ஸுக்கு, அப்புறம் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாக, நல்ல மாதிரியாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.